பண்ணுவார். லாசர் மரித்து போயிடுறான். இப்போ இயேசு வராரு. சகோதரிகள்லாம், ஆண்டவரே லேட்டா வந்துட்டீங்களே, நீங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், செத்து போயிருக்க மாட்டான். ஆண்டவரே சீக்கிரமா வந்திருக்கலாம், அப்படி லேட்டா வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். இவங்களுக்கு புரியல, ஏதோ பேசுறாரு போல. அந்த மாதிரி டைம்ல பேசினா யாருக்கு தான் புரியும், இவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், ஐ ஆம் த ரிசரக்ஷன் அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் உயிரோடு எழும்புவான் அப்படின்றாரு இயேசு. உடனே இந்த அம்மா படிச்ச கேட்ட பிரசங்கம்லாம் அதுக்கு ஞாபகம் வருது. ஆமா ஆண்டவரே, ஒரு உயிரோடு எழும்புவான் ஒரு நாள். ஏம்மா ஒரு நாள்ல, இன்னைக்கு. உங்களுக்கு சொல்லட்டுமா, God is a God of now. ஆமென், ஆமென். இந்த மொமெண்ட்ல அவர் உங்கள் தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். இவன் உயிரோடு எழும்புவான்னு உடனே அவங்க அந்த அம்மா சொல்லுது, ஆமா ஆண்டவரே ஒரு நாள் என்ன பண்ணுவான், எல்லாரும் எழும்ப வேண்டியது தானே ஒரு நாள் அப்படின்னு. ஒரு நாள் எழும்புறத பேசலமா, இப்ப எழும்புறத நான் பேசுறேன்றார். இப்ப எழும்புறத நான் என்ன பண்றேன், பேசிட்டு இருக்கிறேன். எப்பவுமே பாருங்களேன், மதம் பின்னாடி நடக்கிறதை பற்றி பேசும், கிறிஸ்து சுவிசேஷம் இப்போ இந்த நொடியில உங்க வாழ்க்கையில அவர் தேவனாக அவர் இருக்கிறார். அதனாலதான் மத பிரசங்கத்துக்கும் உண்மையான பிரசங்கத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. மத பிரசங்கத்தில் போனீங்கன்னா என்னைக்குமே இன்னைக்கு கிடையாதுன்றாங்க. இன்று போய் நாளை வா. நாளைக்கு வந்தீங்கன்னா அதே தான். இன்று போய் வரிச்ச என்ன ஆகுது. ஆனா இயேசு அப்படிப்பட்டது இயேசு கிடையாது. நீங்க வந்திருக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன் கிடையாது. இன்னைக்கு பண்ண வேண்டியதை இன்னைக்கு பண்ணுவார். வாங்குறவங்க வாங்கிக்கோங்க சார். இது வெறும் சும்மா காலையில ஒரு சர்மன் பேசுறதுக்கு வரல, சும்மா 2 பாயிண்ட் சொல்றதுக்கு வரல. இன்னைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கு செய்வார் உங்க வாழ்க்கை. ஆமென்.